பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் சுவிசேஷத்தை குறித்து எவ்வளவாக தொடர்ந்து பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் பவுல் இந்த சுவிசேஷத்தினுடைய மகத்துவமான மேன்மை குறித்தும் அதனுடைய அவசியத்தை குறித்தும் சிந்திக்கிற காரியத்தை குறித்து ரோமர் 10வது அதிகாரம், ரோமன்ஸ் 10th chapter 15th verse and 16th verse. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. The greatest privilege for a human being in this world is to take the gospel to the blinded people. ஒரு மனிதனுடைய மிக உன்னதமான ஸ்லாக்கியம் கண்கள் குருடாய் போன மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதே. Once upon a time, so many missionaries, in spite of so much of sacrifice, they were willingly laid down their lives on the altar to preach the gospel. கடந்த காலங்களில் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அநேக மிஷனரிகள் எவ்வளவோ தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தும் தங்களுடைய ஜீவியத்தை பலிபீடத்தில் வைத்தார்கள். They counted the joy of preaching the gospel than the sufferings that they have to go through. அவர் கடந்து போகும்படியான அந்த பாடுகளை விட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை அதிக மேன்மையாக எண்ணினார்கள். So a person who preaches the gospel is described in 15th verse of 10th chapter Romans like this. ஆகவே ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கலுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. How beautiful are the feet of them that preach the gospel of peace and bring glad tidings of good things. பாதம் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் மிக அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு மனித உறுப்பு. The feet is counted to be a very low organ in a man. But Bible says it is so beautiful. இது மிக அழகானது. In the eyes of God it is really beautiful. தேவனுடைய பார்வையில் மிக அழகானவைகள். இவர்கள் யார்? Who are these people? They preach peace. Dear people, we live in a world where there is no peace. சமாதானம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Gospel means good news, and everyone in the world wants to hear some good news. சுவிசேஷம் என்று சொன்னால் அது நற்செய்தி. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருமே நற்செய்தியை கேட்கும்படியாகவே நாம் விரும்புகிறோம். Men and women are tired of always hearing bad news on a daily basis. ஆண்களும் பெண்களும் துர்ச்செய்தியை கேட்கும்படியான காரியத்தில் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளுமே
அவர்கள் சோர்வுற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். Hearing about the disastrous effects of climate change, floods, earthquakes, tsunamis, erupting, volcanoes, wars, சண்டை, வெடிமலை, பூமி அதிர்ச்சி, சூழ்நிலைகளின் மாற்றம், பல விதங்களில் செய்திகளை பார்க்கும் பொழுது துர்ச்செய்திகளாகவே காணப்படுகிறது. Tired of hearing poverty, famine, suffering, sickness, வியாதி, வறுமை, பாடுகள், உபத்திரவங்கள், ஜனங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார். The false hopes of politicians, அரசியல்வாதிகளுடைய பொய்யான நம்பிக்கை, bluntly they deceive people by false hopes. பொய்யான நம்பிக்கையில் மக்கள் ஏமாற்றுகிற விதமான காரியங்கள். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது on the other side people try to find peace in their problems by alcohol, drugs, gambling, sex, போதை மருந்துகள், சூதாட்டங்கள், பாவத்தை உணர்ச்சிகளினால தங்களை திருப்திப்படுத்தி பிரயாசப்படுகிற காரியங்கள், தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிற இவைகளின் மூலமாக ஜனங்கள் தங்களுடைய காரியங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் திருப்தியை போல அல்லது நற்செய்தியை போல மாற்ற பிரயாசம். they want to change to satisfy. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேப், ராபரி, அந்த எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸ், பொருளாதார பாதிப்பு, திருடு, இன்னும் பலவிதமான காரியங்களை you could see in the newspaper how people are so tricky in robbing others. மற்றவர்களை திருடுறதில் எவ்வளோ தந்திரமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். So people try to find pleasure and fulfillment of happiness by good news, by temporary things. இந்த தற்காலிக காரியங்களினால் மக்கள் உலகத்தில் விதமான காரியங்களை அவர்கள் தாமே தேடி அதன் மூலமாய் திருப்தி எடுத்த பார்க்கிறார்கள். அல்லது மற்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் த்ரூ மணி, பணத்தின் மூலம், or else having a very good house, beautiful house, அழகான வீடு. But what is the use of a beautiful house with many rooms and difficult to sleep even? எத்தனை பேர் அழகான வீடு, பல அறைகள், ஆனால் தூக்கம் கூட சரியாக இருக்கிறதில்ல. ஒருவேளை they have plenty of money but they can't eat what they want. நிறைய பணம் இருக்கலாம், விரும்புகிறதை சாப்பிட முடிவதில்லை. சிலர் நம்ம பார்க்குறோம், பில்லியனர்ஸ், கோடி கோடி பணம் இருக்கு, பட் டையிங் ஆஃப் எ டெர்மினல் டிசீஸ் லைக் கேன்சர் மூலமாக மரிக்கிறவர்கள். இது எல்லாமே ஃபால்ஸ் தான். இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், எவ்ரி திங் இஸ் ஃபால்ஸ். எல்லாமே ஒரு ஏமாற்றம். we expect happiness and joy but we are disappointed. சந்தோஷ சமாதானத்தை நம்ம அதன் மூலம் தேட பார்க்குறோம், ஆனால் அதன் மூலம் ஏமாற்றத்தை தான் அதிகமாக சந்திக்கிறோம். Dear people, gospel is the only good news. சுவிசேஷம் மாத்திரம்தான் உண்மையான நற்செய்தி. ஏன்னு கேட்டால், it meets all our needs and its benefits in this life and beyond the life into eternity. அது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களையும் சந்திக்கிறது, அதோடு கூட நித்திய மட்டுமாக அது நம்மை சந்திக்கிறதாக இருக்கிறது. So what is this good news? இந்த நற்செய்தி என்ன? It gives access to the presence and power of God. இது தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய வல்லமைக்கும் நம்மை கிட்டி சேரும்படியாக செய்கிறது.
The gospel, only the gospel reveals God's requirements that enable us come into His presence. இந்த சுவிசேஷம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை கிட்டிச் சேரும்படியான காரியத்தில் எது அவசியம் என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. No other thing in the world shows the requirements of this holy God to reach Him and to get His presence. அவருடைய பிரசன்னத்தை கிட்டிச் சேரும்படியான இந்த காரியத்தில் அவரிடத்தில் சேருகிறதுல இந்த உலகத்தில் எதுவுமே என்ன தேவைங்கிறத ஒரு இம்மியும் கூட வெளிப்படுத்துறது இல்லைங்க. Not even a fringe. In Psalm 7:11 the Bible says, சங்கீதம் 7:11 வேதம் சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. God judgeth the righteous, and God is angry with the wicked every day. நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். He is a righteous God. அவர் நீதியுள்ள தேவன். If He is a righteous God, அவர் நீதியுள்ள ஒரு தேவனாக இருந்தால் only a righteous person could reach Him. ஒரு நீதியுள்ள மனிதன் மாத்திரம்தான் அவரை கிட்டிச் சேர முடியும். An unholy man, a man of sin can't reach His presence. ஒரு பரிசுத்தமில்லாத ஒரு பாவியான மனுஷன் அவருடைய சமூகத்தை கிட்டிச் சேர முடியாது. So how can I reach God? அப்ப நான் தேவனை எப்படி கிட்டிச் சேருவது? The answer is only the gospel. சுவிசேஷம் மாத்திரம் தாங்க அதுக்கு பதில் சொல்லுகிறது. There is no other place in the world by which you could get the answer for that. இந்த உலகத்தில் அதுக்குரிய பதிலை எங்கேயுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Because gospel brings out such a revolutionary change in a person and in his standing before God. ஏன்னா சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுரூபமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவனை தேவனுக்கு முன்பாக நிற்கிற நிலையிலும் அவனை உன்னதமான ஒரு நிலைக்குள்ளாக நிறுத்துகிறது. If you see Psalm 15, சங்கீதம் 15 நீங்கள் பார்ப்பீர்களானால், the Bible is very clear that an unrighteous person can never come before this holy God. ஒரு அநீதியுள்ள மனிதன் இந்த பரிசுத்தமான தேவனை கிட்டிச் சேர முடியாது என்பதை குறித்து வெகு தெளிவாய் சொல்லுகிறது. In Psalm 15 we see the attributes of God. What is His attributes? What is His nature? அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணம் என்னங்கிறத சங்கீதம் 15 கிட்டிச் சேருகிறது. We can't deceive God. தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. You can't pretend before Him. அவருக்கு முன்னால் நடிக்க முடியாது. If you pretend before Him, no one else but you are deceiving yourself, and you make yourself an abominable creature. நீ அப்படி உன்னை ஏமாத்துறதுக்கு பிரயாசப்பட்ட நீ தான் ஏமாந்து போற. உன்னை நீ அருவருக்கு தகுந்த ஒரு நபராய் மாற்றுவர. God wants plainness. தேவன் தெளிவான ஒரு நிலையை தான் பார்க்குறார். That's why I always say, அதான் எப்போ சொல்கிறேன், if you are a person who is defeated in your life, உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போன ஒரு நபராக இருப்பாயானால், if sin is troubling you and putting you down, பாவம் உன்னை தாமே போராட்டத்துக்குட்படுத்தி உன்னை கீழாக தள்ளுமானால், go to Him, acknowledge what you are. அவரிடத்தில் போய் என்ன அப்படி இருக்கிற அந்த ஒத்துக்கள், however big the sin may be, இந்த பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி,
God is gracious to forgive you and restore you. தேவன் கிருபையுள்ளவராக உன்னை சரிபடுத்துகிறவராக இருக்கிறார். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட், அதுக்கு பதிலாக if you go to the God who knows everything of you and pretend, I tell you, you will be thrown out of God's presence and you will be damned. அவர்கிட்ட போய் நம்ம நடிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அவருக்கு முன்பாக துரத்தப்படுவோம். அதனால தான் எப்போவுமே ஹியூமிலிட்டி, தாழ்மை. The work of one thing is salvation. So God is not looking some righteousness in you. உன்னிடத்தில் ஏதோ நீதி ஆண்டவர் எதிர்பார்க்கல. He gives His righteousness freely. அவருடைய நீதியை சுலபமாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். For that, what is the condition? அதுக்கு என்ன ஒரு நிபந்தனை? To acknowledge that you are in great of need of His righteousness, not your righteousness. அவருடைய நீதி உனக்கு தேவைன்னு ஒத்துக்கொள்ளதான் ஆண்டவர் கேட்கிறார். உன் நீதி கந்தையப்பா, குப்பை, இஸ் கம்ப்ளீட்லி அபாமினபிள், வெறுக்கத்தகுந்த. வாட் righteousness do you have? என்ன ஒரு நீதி? Psalm 15, here psalmist says, இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கேள்விகளோட தான் ஆரம்பிக்கிறார். He starts with a question. Lord, who shall abide in thy tabernacle? Who shall dwell in thy holy hill? He asked two questions. ரெண்டு கேள்வி அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இஸ் இட் நாட்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? அவருடைய கூடாரத்தில் தங்குகிறவன் யார்? பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடியவன் யார்? இஸ் தேர் எனிஒன் who could live like that with his own righteousness? தன்னுடைய சொந்த நீதியினால் யாராக அப்படி வாழ முடியுங்களா? அப்சல்யூட்லி நாட். இல்லவே இல்லை. அதுக்கு ஒன்று சொல்கிறாரு, செகண்ட் verse, he that walketh uprightly and worketh righteousness and speaketh the truth in his heart. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆனால் ஆண்டவரே, நான் உத்தமமாக நடக்கிறவனா இல்லையே, நீதியை நான் நடப்பிக்க முடியலையே, பாவம் என்னை கிழித்து கொண்டு போகிறது. sin, I am not walk uprightly, sin is dragging me down. I can't say that I speak the truth in my heart. மனதாரன்னு சொல்லுதுங்க, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யார்? ஐயோ, நான் இல்லையா ஆண்டவரே, உண்மையாக சொல்ல போனால் I am not. That's the real situation. அப்படி இல்லை. இங்கே என்ன சொல்கிறார்னா, வாட் இஸ் சேஸ்னா, who God is, தேவன் யார், அவரை கெட்டிச்சேருவன் விதமாக இருக்கணும்னு சொல்கிறார். 3வது வசனத்தில் சொல்கிறாரு, he talks in 3rd verse, he that backbiteth not with his tongue, அவன் தன் நாவினால் புறங்கூற மாட்டான். doeth evil to his neighbor, தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். nor taketh up a reproach against his neighbor, தன் அயலார் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். Dear people, I tell you, most of the sins that we commit are the sins of our tongue. நம்ம செய்கிற அநேக பாவங்களில் அதிக பாவம் எது தெரியுமா? நாக்கில் தான் நம்ம ரொம்ப பாவம் செய்கிறோம். You just count. யோசனை பண்ணிப்பார், நீ எத்தனை முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிற? How many times you talk which are not pleasing to God? உண்மையாக நீ ஒரு நாள் கணக்கு எடுத்து பார். நீ பேசின வார்த்தையெல்லாம் எடுத்து பாரு. You just take all the words.
Even man could not bear with such words. மனுஷனே அதை தாங்கிக் கொள்ள முடியல, எப்படிங்க தேவன் தாங்கிக் கொள்ள முடியும்? How God could bear with that? So most of our sins are the sins of the tongue. நாக்கில் பேசுறதுல நிறைய பாவம் செய்கிறோம். We commit a lot of sins in our eyes. நம்ம பாவம் கண்ணில் இச்சிக்கிறது, covetousness. ஐயோ எனக்கு இது வேணும், அது வேணும், அது இல்லை, இது இல்லை. நீ ஒரு நாள் உட்காந்து பார்த்தா யூ கமிட் thousands of sins. ஆயிரக்கணக்கான பாவங்கள் நீ செய்கிற. பட் யூ திங்க் தட் யூ ஆர் எ வெரி குட் மேன். நீ ஒரு நல்ல மனுஷன்னு நினைக்கிற. பட் காட் லுக்ஸ் அட் யூ அண்ட் ஃபீல் சேட். ஆனால் தேவன் உன்னை பார்த்து வருத்தப்படுகிறார். பட் யூ திங்க் தட் யூ ஆர் எ ரைச்சியஸ் பர்சன், நீதியான மனுஷன் நினைக்கிற. பட் டியர் பீப்புள், ஐ டெல் யூ, the blessing of a saved life is, ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்னன்னா, the Spirit of God dwells inside the heart. பரிசுத்த ஆவி அந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது. even though you talk evil things, பொல்லாத காரியத்தை பேசினாலும் he convicts you. உங்கள்கிட்ட உணர்த்துறார், நீ பேசுனது தப்பில்லை. When you go to His presence, God convicts of your word which you uttered. நீ பேசின வார்த்தை ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆனால் நிறைய பேர் they talk a lot of evil things, நிறைய பொல்லாத காரியம் பேசுகிறாங்க. பட் they don't have a guilty feeling at all. கொஞ்சம் கூட அவங்க உணர்றதே கிடையாதுங்க. They don't have a guilty feeling at all. Absolutely, they are very, very safe. பாதுகாப்பாக இருக்கிறாங்க. How could this be? அது எப்படி முடியும்? Absolutely impossible. முடியாதுங்க. When the Holy Spirit dwells in you, you will have the fear of God when you talk. When the words come from your mouth, you will have a filter. வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அங்கே ஒரு தடுப்பான் இருக்கும். ஏன்னு கேட்டால், உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமியான்லே பெரிய ஆபத்து என்ன தெரியுங்களா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர்? நம்ம பார்த்தோம் போன சண்டேவில், ஹவு த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவன் அவனோ அவனே தேவனுடைய பிள்ளை. The child of God is led of the Spirit of God. இதுவே வழியில் நடவுங்கள். This is the way. You are guided. Is it just for something only? சில காரியங்களை மாத்திரமா இல்லை. You are being guided in everything. ஒவ்வொரு காரியத்திலும் you will be guided. Dear people, the fellowship of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனோட இன்னொரு மனுஷன் அந்யோன்ய ஐக்கியம்னா அது என்னங்க? such a close relationship. பரிசுத்த ஆவியோடு அவ்விதமாக இருக்கிற மனுஷன் தாங்க he is saved. அவன் எப்பவுமே தன் பாவத்தை குறித்து யோசிப்பான். he will think, ஐயோ I am a sinner, saved sinner. அவ்வளவுதான் சொல்லுவோம். நான் ரட்சிக்கப்பட்ட பாவி. பவுல் கடைசியில் சொன்னார், பாவிகளில் நான் பிரதான பாவி. ஏன் அப்படி சொன்னார்? வை டு டி சே சீஃப் ஆஃப் சின்னர்ஸ்? ஏன் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் அவன் சொல்லுவான், ஐ எம் த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். அவன் பாவின்றதோட கூட மாட்டான். he will not say even a sinner, I am the chief of sinners. பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அவன் அந்த பாவங்கிற அந்த உணர்வு இருக்கும். ஆனால் பாவங்கிற அந்த உணர்வு அவனை அழுத்தாது. that consciousness of sin is there, but there will be victory over sin, I am sure. பாவத்தின் மேலே வெற்றியை தேவன் கொடுக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் பாவம் செய்த பின்பாக, when a saved person commits sin, or else suppose if a person commits sin, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்பட்ட பாவம் செய்யும் பொழுது ரெண்டு காரியம் நடைபெறும். 2 things.
I have been passing through this for many years when I was in a church. ஒரு சபையில் இருந்த பொழுது இந்த அனுபவத்தில் நான் 17 வருஷங்களாக கடந்து போனேங்க. அதாவது when you commit sin, நீ பாவம் செய்த பொழுது, you may be a religious person, ஒரு மத பக்தி உள்ள மனுஷனாக இருப்ப. when you commit sin, நீ பாவம் செய்யும் பொழுது பிசாசு உடனே சொல்லுவான், the devil will speak, see the law, நியாயப்பிரமாணத்தை காட்டுவான், பாரு இதெல்லாம் சொல்லுது, நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். எஸ், தட்ஸ் ட்ரூ. நியாயப்பிரமாணத்தை காட்டுவான். அப்போ என்ன ஆகும், நம்ம இன்னும் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம். பட் when the Holy Spirit is there, பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது, அல்லது when the Holy Spirit guides you in conversion, உன்னை ரட்சிப்புக்குள் பரிசுத்த ஆவி வழி நடத்தும் பொழுது, he will tell you that you are a sinner, நீ ஒரு பாவிங்கிறது அவர் சொல்லுவார். he will convict you, அவர் உணர்த்துவார். ஆனால் அதே சமயத்தில் குறிய பரிகாரத்தை காட்டுவார். he will show the redemption, இந்த மீட்பை காட்டுவார், ரட்சிப்பின் வழியை காட்டுவார், சிலுவையை காட்டுவார். he will show the cross, you will run to the cross, he will ask you to run, சிலுவை அண்டை ஓடும்படியாக அவனை வழி நடத்துவார். there you will find peace with God, அங்கே சமாதானத்தினை பார்ப்பேன். ஆனால் ரட்சிக்கப்படாத இந்த பக்திக்குரிய ஒரு மனுஷன் எப்போவுமே he will be very quiet and calm. I am saved. ரட்சிக்கப்படாத இந்த மத வைத்திராக்கியம் உள்ளவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, ரட்சிக்கப்பட்டவன் தான் பாவத்தை உணர்ந்து எப்போவுமே வாழுகிற வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருப்பான். will be always be having the conviction of sin. ஏன்னா நம்ம பரிபூர்ணம் அடையிறதில்ல. we are not perfect here, so you could see the difference. இதில் ரொம்ப வித்தியாசம் பார்க்கலாம். சில ரிலீஜியஸ் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, so beautiful, பட் ரியலி ஸ்பீக்கிங் they are not saved. அவங்க ரட்சிக்கப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவிங்க இல்லாதனால அவங்களுக்குள்ள அந்த கன்விக்ஷன் இல்லை. they feel that I am saved, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினச்சேன். பட் இட்ஸ் a deception. 4வது வசனத்தில் Psalm 15 அதான் அவர் சொல்கிறாரு, அவன் யாருன்னா ஆகாதவன், அவன் பார்வைக்கு அற்பமானவன், in whose eyes a vile person is contemned. But he honoureth them that fear the Lord. He that sweareth to his own heart and changeth not. ஆகாதவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய பரிசுத்தமான நீதியான தேவன், ஆனால் இந்தளவுக்கு நீதி உள்ளவன் தான் ஆண்டவரிடத்தில் அவன் வாழ முடியும். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, when God changes, we will எப்பவும் பாவம் செஞ்சிட்டே இருப்போன்றதில்லை. God gives victory on the one side, on the other side he convicts sins. பாவத்தை உணர்த்துறார், இன்னொரு பக்கம் வெற்றியும் கொடுக்கிறார். 5வது வசனம், he that putteth not out his money to usury, nor taketh reward against the innocent, he that doeth these things shall never be moved. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் நான் அப்படி வாழ முடியாதே. I can't live in this standard. God is not only righteous, he is also holy. Only a holy righteous person can access God. ஆண்டவர் நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் பரிசுத்த நீதி உள்ளவர் தான் கிட்டி சேர முடியும். ஆனால் நான் எப்படி சேர முடியும்? என்னால் முடியாதே. ஏன்னா நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிறது என்னை அதிகமாய் பற்றி கொள்ளுகிறதே. ஸோ காட்ஸ் ரெக்யர்மெண்ட் இஸ் தேர் in a person which is expected to get his presence. அவருடைய பிரசன்னத்தை கிட்டி சேரும்படியாக ஆண்டவருடைய அளவுகள் என்னங்கிறத தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் கிட்டி சேர வாய்ப்பில்லையே. Dear people, gospel is God's
Gospel is the only God's appointed way to His presence, provisions and blessings. சுவிசேஷம் மாத்திரம்தான் அவருடைய பிரசன்னத்தையும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உலகத்தை நான் சொல்லலைங்க, மெய்யான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு வழிங்க. Adam and Eve before the fall enjoyed the presence and provisions and blessings of God. ஆதாம் ஏவாள் எடுத்துட்டிங்கன்னா விழுந்து போகிறதுக்கு முன்னால் ஆண்டுடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள். ஆனால் when Adam and Eve sinned, they lost. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவங்க இழந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? They sinned and they were driven out of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். Dear people, in His presence there is joy unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கு. பைபிள் சாமில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, when Adam and Eve sinned, they lost the image and likeness of God. அதுதான் பெரிய காரியம். தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்கங்க. வெளியே சாயல் இல்லை, இட்ஸ் நாட் அவுட்வர்ட், இன்வர்ட். உள்ளான சாயலை இழந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? Psalm 8:5, சங்கீதம் 8:5 ஆண்டவர் அவனை சிருஷ்டித்த பொழுது அவ்வளவு அழகாக சிருஷ்டித்தார். was created so beautifully. For thou hast made him a little lower than the angels and hast crowned him with glory and honor. அப்படித்தாங்க மனுஷன் ஆண்டவர் சிருஷ்டித்தார். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆனால் பாவம் வந்த உடனே ஒருத்தரை குற்றம் சாட்டிட்டு ஆதாம் சொன்னான், நீ தந்த இந்த பொம்பளை தானே, யூ கேவ் திஸ் லேடி. எவ்ரிபடி வாஸ் ஃபைண்டிங் ஃபால்ட். அந்த பாம்பனை ஏமாத்து. நோபடி வாஸ் வில்லிங் டு அக்செப்ட் தேர் சின். அதான் கார்டன் ஆஃப் ஈடனில் பார்க்குறோம். பாவத்தை ஒருத்தருமே ஒத்துக்கொள்ளலை பாருங்களேன். தட் இஸ் த present condition of man. அதுதான் மனுஷனுடைய இன்றைக்கு நிலை. பாவத்தை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் எல்லாம் செய்வான், அவன் போய் எதையும் செய்வான். மொட்டை அடிப்பான், அதை அடிப்பான், இதை அடிப்பான், கோயிலுக்கு போவான், பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் பாவத்தை மட்டும் ஒத்துக்கொள்ள முடியும். he will read the Bible, he will pray, he will do all sorts of things. மற்ற மதத்தில் மொட்டையும் he will shave his head, அது எல்லாமே நடக்கும். ஆனால் பாவிங்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டான். ரட்சிக்கப்படும் பொழுது பாவின்னு சொல்லுவான். when he is saved he will tell sinner, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். he will say, have mercy upon me a sinner. ரட்சிக்கப்பட்ட பின்னால் அவன் பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்கிறவனா மாறிடுவான். he will change the chief of sinners. ஏன்னா அவன் ஆண்டுடைய சமூகத்தை கிட்டி சேர 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 when he comes closer and closer to God, he will abhor himself. தன்னைத்தானே அவன் வெறுப்பான். he will understand his one vile wicked nature. பொல்லாத சுபாவத்தையெல்லாம் விளங்கி கொள்ளுவான். ஐயோ, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் 99.9 they are so peaceful in their own religion. அவங்க தங்களுடைய சொந்த மத பக்தியில் ரொம்ப சமாதானம். நான் எப்படி பரலோகம் போயிடுறேன், எப்படி ஐ வில் கோ டு ஹெவன். ஐ டெல் யூ டியர் பீப்புள், they are the first people who will be thrown into the hell fire. அவ்விதமான மக்களை தான் ஆண்டவர் முதலாவது நரகத்தில் தள்ளுவார். ஏன்னா ஆண்டு சொல்லியிருக்கார். சொல்லப்போனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். யூ ஜஸ்ட் திங்க், ஈவன் தோ ஹிந்துஸ் they won't be punished more, அதிகமாக தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் தெரிந்தும் தப்பு செய்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஸோ a nominal Christian is more cursed than a heathen. ஒரு பெயர் கிறிஸ்தவன் இருக்கான் பாருங்கள், அவன் ஒரு பிரஜாதியை விட சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆண்டவர் அதான் சொல்ல, அதான் பரிசேயர் சதுசேயரை பார்த்து அதான் சொன்னார். ஃபேரிசேயர் ஐயோன்னு சொன்னார்.
So sin robbed them of their glory and honor. பாவத்தினால அவங்க மகிமையையும் கனத்தையும் இழந்துட்டு they were driven out the presence of God. அவருடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. they became naked. ஒன்றுமே இல்லாமல் தான் அனுப்பிச்சாருங்க ஆண்டவர். அதுக்கு முன்னால் they had the glory of God. அதுக்கு முன்னால் மகிமை இருந்ததுனால they were covered by God's glory. அவருடைய மகிமையினால் மூடப்பட்டிருந்தனால they didn't feel the nakedness. நிர்வாணத்தை பற்றி அவங்க உணரல. பட் when the glory departed, மகிமை அவங்க விட்டு போன உடனே they saw that they were naked. நிர்வாணிகள்னு பார்த்தாங்க. they themselves were running away from God. அவங்கள தேவனை விட்டு ஓடுனாங்க. அதுதாங்க இன்றைக்கி மனுஷன். that is the thing. எவ்வளோதான் காஸ்பல் சொன்னாலும் he wants to run away from God. ஆண்டை விட்டு விலகி ஓடத்தான் பார்க்குறானுங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய நம்பிக்கைனா, God promised to restore His provisions and blessings to man at His appointed time and in His way. God appointed way. அவர் சொன்ன நேரத்தில் சொன்ன வழியில் ஆண்டவர் இந்த மகிமையை மறுபடியுமாக கொடுக்கிறார். At God's appointed time, Jesus Christ came into the world to restore God's glory and honor, to enable man come before God's presence and to partake His abundant supply. இயேசு கிறிஸ்து வந்த பின்பாக அவர் மூலமாக அந்த மகிமையும் கனமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கிட்டி சேருகிறவனாய் காணப்படுகிறான். Through the Savior, through the Lord Jesus Christ, it is being given. பாருங்க, ஆகவே காஸ்பல் என்ன சொல்லுது? சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு பாவி மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன் ஹிஸ் சின் அவன் பாவத்தில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோமன் 6:23 என்ன சொல்லுது? ரோமர் 6:23 வேதம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். For the wages of sin is death. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நித்திய ஜீவன். எதை இழந்து போனாங்களோ அதை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our God. So gospel என்ன ப்ராமிஸ் பண்ணுது? Eternal life. நித்திய ஜீவனை. We can only meet God's condition. அவருடைய நிபந்தனை சந்திக்கிற ஒரே வழியை to come into His presence by accepting that the death of the Son of God, burial and resurrection of Christ was for our redemption. நம்முடைய மீட்புக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே, அதன் மூலமாக மாத்திரம்தான் ஒரு பாவி தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். Your righteousness is absolutely impossible for you to reach. உன்னுடைய நீதியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் பண்ணப்ப, ஆனால் அவரை கிட்டி சேரணுன்னா நீ பாவின்னு தான் கிட்டி சேர முடியுமே ஒழிய, ஆண்டவரே நான் ரொம்ப நீதிமான்னு போனேன்னா உனக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. நோ. When you look to the cross, அதனுடைய சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் அதை உண்மையாலுமே விளங்கி கொள்ள முடியும். எனக்கு நேரம் இல்லை. ஏன் சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தோன்றுங்கிறது ஒருவேளை அடுத்த வாரம் முடியுமா? நான் அந்த செய்தியை நான் பார்க்குறேன். ஏன் உனக்கு பைத்தியமாக தோணுது சிலுவை? ஆனால் ரட்சிக்கப்படுவனுக்கு தேவ பலனாக இருக்கிறது. Is the power of God unto salvation. So he goes there with utter humility. தாழ்மை. பாருங்க, தாழ்மை இல்லாமல் ரட்சிப்பே கிடையாதுங்க. No salvation without humility. Absolutely zero. இல்லவே இல்லை. தாழ்மைப்படலைன்னா உனக்கு மீட்பே கிடையாது, தெரியுமா? Do you know that? You have no redemption.
It's absolutely you are a fool if you think that you can satisfy God with your piety. உன் பக்தியினால் ஆண்டவரை திருப்திப்படுத்துறங்கிறதெல்லாம் இல்லைங்க. Every time when you reach God, தேவனை கிட்ட you say, I am the chief of sinners. பாவிகளில் பிரதான பாவி நான் ஆண்டவரே. அதான் சொல்கிறேன் பாருங்க, ரட்சிக்கப்படும் பொழுது பாவின்னு சொல்கிறான், ரட்சிக்கப்பட்டான பாவிகளை பிரதான பாவின்னு சொல்கிறான். grew in humility, தாழ்மையில் அவன் வளருகிறான். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லைங்களே, ரொம்ப பெருமைக்காரராக இருக்காங்க. I tell you, they are devils, representatives of devils. பிசாசனுடைய தூதர்கள் அவங்கெல்லாம். தெய்வகுமாரன் அடிமையின் மனுஷ சாயலானார். ஐயா, ரட்சிப்பின் வழி ஒன்று தானே. கிரைஸ்ட் நாட் ஓன்லி ஷெட் ஹிஸ் பிளட் ஃபார் அவர் ரெடம்ஷன், நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை சிந்தின மாத்தல, he also shed his blood for our justification. மீட்பு மாத்திரமல்ல, என்ன நீதிமானாக்குனதே அவருடைய ரத்தம் தாங்க. அந்த ரத்தத்தை நான் சார்ந்து வாழணும், நான் நீதிமானாகணும்னா ஒரே ஒரு வழிதான். ஆண்டவர் சொன்னார், எரேமியா 33:34 என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சொன்னதெல்லாம் இதுதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னார்னா, the Lord declared, I will forgive their iniquity and I will remember their sin no more. ஆண்டவர் அதான் சொல்றார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். I will remember no more their sins. அவங்க பாவங்களை நான் நினைக்கவே மாட்டேன், அவங்களெல்லாம் மன்னிப்பேன். எப்பங்க? ஒன்றுமே இல்லைங்க, போய் அவரிடத்துல நம்ம தாழ்த்துறதாங்க. என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் முடியலை, நான் எவ்வளோ ரொம்ப மோசமாக நடக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப மோசமாக நடக்கிறேன், உங்கள் சத்தியத்தை எவ்வளோ கேட்குறேன், ஐ ஹியர் காட்ஸ் வேர்ட், ஆனால் நான் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இப்படி வாழ்கிறேனே. ஐ லிவ் வித்தவுட் எனி சேஞ்ச். வை? என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே, லார்ட் லீவ் மீ நாட் அப்படின்றவனுக்கு நம்பிக்கை இருக்குங்க. தேர் இஸ் ஹோப் ஃபார் சச் பர்சன். இல்லைங்க, நான் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் எவ்வளோ பரவாயில்லைங்க. ஐ எம் நாட் லைக் ப்ரீவியஸ், ஐ எம் ஃபார் பெட்டர் நவ். வாட் பெட்டர் நவ்? யூ ஆர் பெட்டர் இன் யுவர் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். உன்னுடைய சுயநீதியில் நீ பெட்டராக இருக்கிற. அஃப்கோர்ஸ் காட் கிவ்ஸ் விக்டரி, தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் கூட உன் வாழ்க்கையில் நீ ஒரு பாவி என்ற அந்த உணர்ற தன்மை எப்போவுமே இருக்குதுங்க. அது இழந்துட்டாவே நீ ஆபத்தில் இருக்குன்னு ஐ டெல் யூ. அப்புறம் அதுக்கு மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கிரைஸ்ட் ஆல்சோ ஷெட் ஹிஸ் பிளட் ஃபார் அவர் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதலுக்காகவும். அப்போ ஆண்டவருக்கு முன்னால் நான் என்னை மீட்டுறாரு, நரக ஆக்கினையிலேருந்து, அழிவின் தண்டனையிலேருந்து நீட்டுறாரு, என்னை நீதிமானாக்கிட்டாரு, என் பாவத்தையெல்லாம் மன்னிட்டு உன் பாவத்தை இனிமேல் நினைக்க மாட்டேன்றார். எல்லாம் என்னென்னா, எனக்காக என் இயேசு தன் பாவத்தை சுமந்தாரே, அதன் மூலமாக, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ஹூ carried my sins on the cross. He shed his blood to make us holy and set apart to God. 3 பார்த்தீங்களா? மீட்கப்படுற, நீதிமானாக்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற, உன்னை அவருக்குன்னு ஒரு பரிசுத்த பாத்திரமாக அவர் எடுத்து வைக்கிறார். He is my holy vessel. He is set apart for God. இந்த உலகத்தில் உண்மையாக நினைக்கும் போது ஆண்டவரே, அடிக்கடி நினைக்கிறது, எவ்வளோ பேருக்கு இல்லாத இந்த கிருபையை நீர் கொடுத்திருப்பேனால் பெருமைப்பட ஒன்றுமில்லை, நத்திங் டு க்ளோரி, பட் இட்ஸ், ஐ டெல் யூ டியர் பீப்புள், த கிரேட்டஸ்ட் ரிச்சஸ் இஸ் காட். தேவனை மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். டியர் பீப்புள், த ரிச்சஸ், ஐ எம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நானே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஏன்னு கேட்டால், எவ்ரிதிங் இஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடையது. He knows what I need. எனக்கு தேவைங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கார். நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். Hebrew 4:16, எபிரேயர் 4:16 உனக்கு இது தேவையானதெல்லாம் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர கத்திருக்கியா நீ? Do you know how to go to his presence? Let us then with confidence draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in times of need.
ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் லேட்டஸ் வித் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையோடு போய் சேரலாம்ப்பா அவருடைய சமூகத்தில். உனக்கு தேவைன்னு அவர் நிச்சயம் உன்னை விட்டுற மாட்டார். He will never leave you. You can reach him. உனக்கு தேவைன்னா கர்த்தர் தருவார். I tell you dear people, simple life. எனக்கு அது இல்லை இது. People are always thinking, oh I don't have, I don't have. But I tell you, the most beautiful life is the simple life. எளிமையான, Jesus Christ lived the most simple life in the world. எளிமையான வாழ்க்கை. That's all. But God's child is the possessor of the whole universe. முழு அந்த சராசரத்தினா, பிகாஸ் கர்த்தருடையதெல்லாம் அவனுடையது. ஆனால் விசுவாசிகளுக்கு சிலுவை ஒரு பெரியது, ஆனால் ஒரு அவிசுவாசிக்கு பைத்தியமாக தோன்றுங்க. I tell you dear people, we have to continue this. ஏன்னு கேட்டால், if you think of the tabernacle, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். ஏன்னா I can't close that portion, முடிக்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு அழகாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவின் பலியை காட்டுறார். He shows the sacrifice of the Lord Jesus Christ. ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே மனுஷனுக்கு இதை படிப்பிச்சே கொடுத்தாருங்க. God taught him from the beginning. ஆதாம் ஏவாள் விழுந்த உடனே அவங்களுக்கு காட்டினது இந்த பலி தாங்க, the sacrifice. ஏன்னா this gospel, the சுவிசேஷம் என்ன ஒரு உன்னதமான நிலைக்குள்ளே எழுப்புகிறது. வாட் a wonderful. I tell you dear friend, நீ வாழ்க்கையில் உண்மையான சொல்கிறேங்க, நீ ஆண்டவரோடு வாழ்கிறதா நான் உண்மையாக நான் கேட்குறேன். ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. டூ யூ லிவ் வித் காட்? உண்மையாக நீ ஆண்டவரத்தில் வாழ்கிறியா? டஸ் த ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் யூ? பரிசுத்த ஆவியான வழி நடத்துகிறாரா? நான் கதை பேசலைங்க. ஐ டோன்ட் டெல் யூ ஸ்டோரி, பட் காட் டஸ் இன் மை லைஃப். ஐ ப்ரீச் இன்னைக்கு வரைக்குமே. நான் அடுத்த புது வருஷத்தில் என்ன தலைப்பை போதிக்கணுங்கிறதையும் தேவன் என்கிட்ட பேசி தான் இருக்கார். ஸோ ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் தட். இன்னொன்று எதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ எனக்கு ஆசீர்வாதம். ஐ ரிசீவ் த பிளெஸ்ஸிங் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ ப்ரீச். பிரசங்கம் பண்ண. ஸோ ஐ ப்ரீச் வித் கன்விக்ஷன். உள்ளான உணர்வோடு தான் நாங்கள் போதிக்கிறோங்க. ஐ எம் நாட் டிசீவிங் பீப்புள். ஏமாத்தலை. என்னை விடுவிக்காத சத்தியம் உன்னையும் விடுவிக்காது. இஃப் இட் இஸ் நாட் delivering me, it can't deliver you. If it really delivers me, I am sure that it will. என்ன விடுதலை ஆக்குனது அதே சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கு. சிலுவையை தவிர சுவிசேஷம்னா gospel is nothing but Jesus, the crucified Jesus. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க people. So many ஏசு விடுவிக்கிறார், ஏசு சுகமாக்குறார், ஏசு அதை பண்ணுறார், இதை பண்ணுறார். ஜீசஸ் டஸ் ஆல். ரியல் பீப்புள், ஐ டெல் யூ, இன்றைக்கி நிறைய பொய் ஊழியர்கள் கிளம்பிட்டாங்க. ஸோ மெனி ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ். இப்போ எல்லாம் கை பேசஞ்சிட்ருக்கிறாங்க. 1ஆம் தேதி என்னடா தீர்க்க தரிசனம் சொல்கிறது? இது வேறு கொரோனா வைரஸ் வேறு வித்தியாசமாக வருதுங்கிறது. வருமா வராத தெரியலையே. நான் நினைக்கிறேன் இந்த ப்ரீச்சர்ஸ் இப்போ தான் அவங்களுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்த போகிறாங்க. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. எத்தனை கோடி ஜனங்க இந்த மாதிரி போதகர்களை நம்பி ஆசீர்வாதம், விடுதலைக்கான ஜெபம், பாதுகாப்புக்கான ஜெபம். நீ என்னையா விடுதலை போகிற என்ன உன்னுடைய வாழ்க்கையில் காஸ்பல் விடுதலை? உன் பாவ சுபாவத்திலேருந்து உனக்கு விடுதலை இல்லைன்னா நீ வேறு என்ன விடுதலை பெற்று என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். If you don't have deliverance from own, பாருங்கள், சுவிசேஷம் it changes the ஜென்ம சுபாவத்தையே மாற்றுது. பட் நிறைய பேரை பார்க்க முடியல இந்த மாதிரி ஆட்கள். டு பி ஃப்ராங்க், காரணம் they don't humble before God. தாங்கள் யாருன்னு விளங்காமல் தாழ்த்தாமல் நானும் ஒரு பக்திமான ஏமாச வேஷம் போட்டுக்கிட்டு, ஐயா அது யார்? ஏன் நம்ம அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட். இஃப் யூ ஆர் எ சின்னர், கோ அண்ட் டெல் லார்ட், ஐ எம் த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ்.
பாவிகள் பிரதான பாவி நானாக இருக்கிறேன். அதனாலே தைரியமாக இவருடைய கிருபாசனத்தை நம்ம கிட்டி சேரலாம். உண்மையாக சொல்கிறேங்க, தாழ்த்துறவனுக்கு ஆண்டவருக்கு அபரிதமான கிருபை வச்சிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு அபரிதமான கிருபை இருக்கு. நம்ம வாழ்க்கை இந்த புதிய ஆண்டில் தாழ்த்துவான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்பவுமே தாழ்த்திட்டே இருப்பானுங்க. A third person will be always humbling. ஏதோ கொஞ்சம் கேட்ட உடனே அவங்கள he will be humbling. அதுதான் அவன் வாழ்க்கையே. ஏன்னா பரிசுத்த தேவனை கிட்டி சேர 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 அவன் தான் ஒரு பாவி. அதுதான் பவுல் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிறது உண்மைதான். ஆனால் அவர்களில் நான் பிரதான பாவிப்பா. பவுல் யார்? அதனாலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் ஒரு உள்ளத்தில் அந்த உண்மையான உணர்வு வருங்க, இல்லைன்னா வரவே வராதுங்க. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் நீதிமான் என்பதினால் அல்ல, ஒரு பாவியாக இருக்கிறேன் ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள் நுழைய இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு நாள் உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகாமலே போய் கொண்டிருப்போம். சுவிசேஷம் ஒன்றே ஒரு மனிதனை ஒப்புரவாக்குகிறது. reconcile between a sinner and a holy God. ஒரு பாவியை நீதியுள்ள தேவனோடு ஒப்புரவாக்குற சத்தியம் அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. சுவிசேஷம் மாத்திரம்தான். ஆவியானவரே, இந்த சபையில் சந்தியும். எத்தனையோ பேர் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக இது உம்முடைய வார்த்தையாக இருக்கிறபடியால் உடைய உள்ளங்களில் பேசுகிறவராகவே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வல்லமை விடுதலை I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.